உலகத்தில் உள்ள குரங்குகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வாலுள்ள குரங்குகள், இன்னொன்று வாலில்லா குரங்குகள். வாலில்லா குரங்குகளை ஏப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாலில்லா குரங்குகளில் ஒரு வகை தான் நாம், அதாவது மனிதர்கள். இதில் ரொம்ப பெரிய குரங்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கொரில்லா தான். இது ஆப்பிரிக்காவில் காணப்படுது. இதோட ஹைட்டு 5.5 அடியிலிருந்து 6 அடி வரைக்குமே இருக்கும். இதோட வெயிட்டு 150 கிலோலேருந்து 220 கிலோ வரைக்குமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கைகள் தான் ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்கும். அது 7லிருந்து 8 அடி வரைக்குமே நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொரில்லாக்கள் பார்த்தோம் அப்படின்னா அது தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும். பழங்கள், கொட்டைகள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தாவரத்துடைய கொழுந்துகள், கிழங்குகள் இதை மட்டும்தான் சாப்பிடும். இது அசைவத்தை வந்துட்டு சாப்பிடாது. இதனுடைய கற்ப காலம் பார்த்தோம் அப்படின்னா 8.5 மாதம். அதில் ஒரே ஒரு குட்டியை மட்டும்தான் போடும். 5 வருடம் வரைக்குமே அடுத்த குட்டிக்கு இடைவெளி எடுத்துக்கும். காரணம் என்னென்னா அந்த குட்டியை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உலகத்திலேயே ரொம்ப குட்டி குரங்கு பார்த்தோம் அப்படின்னா அது பிக்மி மார்மசெட் அப்படிங்கக்கூடிய குரங்கினம் தான். இது அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களில் வந்துட்டு வாழுது. இதோட ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா 28லேருந்து 38 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலை விட வால் தான் வந்துட்டு ரொம்ப நீளமாக இருக்கும். இதோட வெயிட்டு 100லேருந்து 120 கிராம் வரைக்குமே இருக்கும். இது மரங்களில் இருக்கக்கூடிய பிசினு, அப்புறம் மரத்துடைய சாறு இதை தான் வந்துட்டு அதிகமாக சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் பழங்கள், கொட்டைகள், சின்ன சின்ன பூச்சிகள் இது எல்லாத்தையுமே சாப்பிடும். இதோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இது இனப்பெருக்கம் முடிந்து குட்டிகள் பார்த்தோம் அப்படின்னா 4 மாதம் வரைக்குமே தாயோட வயிற்றுக்குள்ளே இருக்கும். அப்படி தாயோட வயிற்றுக்குள்ளேருந்து பிரசவிக்கையில் 2 குட்டியாக தான் வந்துட்டு அந்த தாய் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த குரங்குக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ட்வின்ஸு தான். தாயுடைய உடல் எடைக்கு 15% வந்துட்டு இந்த குட்டிகள் இருக்கிறதுனால தாய் வந்து ரொம்ப பலவீனமாயிரும். அதனால் இதுக்கு முன்னாடி போடப்பட்ட குட்டிகள், அதாவது இந்த பிறந்த குட்டிகளோட அண்ணன் அக்காக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த குட்டிகளை வந்துட்டு வளர்த்தெடுப்பாங்க.